நெல்லையிலிருந்து எமது செய்தியாளர் வனராசங்கர் வழங்கிய கள விவரங்களை கேட்டோம். அடுத்ததாக இணைந்திருக்கிறார் திருச்சி செய்தியாளர் அப்துல் கரீம். அவரிடம் கேட்கலாம். அப்துல் கரீம், வணக்கம். தற்பொழுது 2 மணிக்கு நீட் மறுதேர்வு நடைபெற இருக்கிறது. அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவில் நடைபெற்றிருக்கிறது? கூடுதல் விவரங்களை வழங்கலாம். நாடு முழுவதும் நீட் தேர்வு இன்று நடைபெற உள்ளது. ஒவ்வொரு ஆண்டும் MBBS, BDS மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வை மத்திய அரசின் தேசிய தேர்வு முகமை நடத்துகிறது. அதாவது இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு கடந்த மாதம் மே 3ஆம் தேதி நாடு முழுவதும் நடைபெற்றது. அன்றைய தினம் நடந்த தேர்வுக்கான வினாத்தாள் கசிந்ததன் காரணமாக அன்று நடைபெற்ற அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டது. மீண்டும் இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வு இன்று நடைபெற உள்ளது. அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் திருச்சி மாவட்டத்தில் 12 மையங்களில் 6620 பேர் தேர்வு எழுதுகிறார்கள். அதாவது திருச்சியில் இருக்கக்கூடிய தேசிய தொழில்நுட்ப கழகம், தேசிய கல்லூரி, பிஷப் ஈப்பர் கல்லூரி, தந்தை பெரியார் கல்லூரி, முசிறி, லால்குடி பகுதியில் இருக்கக்கூடிய அரசு மேல்நிலைப் பள்ளி ஆகிய மையங்களில் இந்த நீட் தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வு எழுதக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. கடந்த முறை இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டு மீண்டும் இந்த தேர்வு இந்த ஆண்டுக்கான தேர்வு நடைபெறுகிறது. இந்த தேர்வு தொடர்பாக மாணவ மாணவிகளிடையே மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பு கிளம்பியுள்ளது. திருச்சி தேர்வு மையத்திலிருந்து கள விவரங்களை வழங்கினார் செய்தியாளர் அப்துல் கரீம். நெல்லை திருச்சியை தொடர்ந்து அடுத்ததாக திருவள்ளூர் மாவட்ட செய்தியாளர் மோகன் இணைப்பில் இருக்கிறார். மோகன், வணக்கம். கள விவரங்கள் என விவரங்கள் வழங்கலாம். நாடு முழுவதும் பார்த்தோம்னால் இன்று நீட் மறுதேர்வானது நடைபெறுகிறது. குறிப்பாக கடந்த மார்ச் மாதம் 3ஆம் தேதி நடைபெற்ற நீட் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக கூறி அதை ஏற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். இந்த நிலையில் பார்த்தோம்னால் அந்த தேர்வானது ரத்து செய்யப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்திருந்தது. இதனடுத்து பார்த்தோம்னால் இன்று நாடு முழுவதும் நீட் மறுதேர்வானது எழுதப்பட உள்ளது. குறிப்பாக 22 லட்சம் மாணவர்கள் இந்த தேர்வினை எழுதுகின்றனர். இதில் பார்த்தோம்னால் திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 8 மையங்களில் நடைபெறுகிறது. அதாவது திருவள்ளூர் நகர்ப்பகுதியில் உள்ள பெண்கள் மேல்நிலைப் பள்ளி, அதே போன்று பட்டறை பெருமந்தூரில் உள்ள பள்ளி, ஆவடி உள்ளிட்ட 8 மையங்களில் இந்த நீட் மறுதேர்வானது எழுதப்பட உள்ளனர் மாணவர்கள். குறிப்பாக திருவள்ளூர் அந்த மாவட்டத்தில் மட்டும் 3253 மாணவ மாணவிகள் இந்த நீட் தேர்வை எழுதுகின்றனர். குறிப்பாக மாணவர்களுக்கு பல்வேறு அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக தேர்வு மையத்திற்குள் செல்லும் போது என்ன மாதிரியான பொருட்கள் எடுத்து செல்ல வேண்டும், என்ன மாதிரியான பொருட்கள் எடுத்து செல்லக்கூடாது என நுழைவாயிலேயே அது பேனர் அடித்து ஒட்டப்பட்டுள்ளது. அதே போன்று பார்த்தோம்னா பல்வேறு சோதனைகளுக்கு பின்புதான் மாணவர்கள் தற்போது இந்த மையத்திற்குள் அனுமதிக்கும் காட்சிகளை நாம் பார்க்கிறோம். குறிப்பாக ஏற்கனவே அந்த தேர்வை எழுதிய போது மாணவர்கள் பல்வேறு சிரமங்களுடன் தேர்வு எழுதியிருந்த நிலையில் அந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக 1 மாதத்திற்குள் இந்த தேர்வு மீண்டும் நடைபெறுவதால் மாணவர்கள் கடும் அந்த சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். குறிப்பாக இந்த பகுதியில் காவல்துறையினர், அதாவது அந்த நீட் வினாத்தாளை எடுத்து வரும்போதே பார்த்தோம்னா பலத்த பாதுகாப்புடன் தான் இந்த தேர்வு மையத்திற்கு அந்த நீட் வினாத்தாள் எடுத்து வரப்பட்டது. திருவள்ளூர் தேர்வு மையத்திலிருந்து செய்தியாளர் வழங்கிய தகவல்களை கேட்டோம்.